ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் ஒரு 1000 ரூபீஸ்க்குள்ளே ஒரு எக் பீட்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனல்சா அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து அமேசானில் கிடைக்குது. அதுதான் நான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி அதை உங்களுக்கு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக் போன்ற பொருட்களை பீட் பண்ணுறதுக்காக பீட்டர் அட்டாச்மெண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாவலாக பேசிங்கன்னா டோ அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஸ்பீடை வந்து இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது பண்ணிக்க முடியும். அந்த ஹூக்ஸை வெளியே எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹூக்கை வந்து ஈஸியாக எடுக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்பீட்ஸ். என்னென்ன ஸ்பீடில் வந்து என்னென்ன விஷயங்களை பீட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்பீடு 1 and 2 வந்து பார்த்திங்கன்னா பால், எக்கு, அந்த மாதிரி தேன் இதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். மீடியம் ஸ்பீடான 4 and 5 பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி பொருட்கள் மற்றும் வந்து பேஸ்ட் எதாவது பண்ணோம் அப்படின்னா அதையும் பண்ணிக்க முடியும். ஹை ஸ்பீடான 7 வந்து பார்த்திங்கன்னா சீஸ் போன்ற பொருட்களை வந்து நம்மளால் ஈஸியாக பீட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம என்ன பீட் பண்ணுமோ அது தகுந்த மாதிரி ஸ்பீட் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீட்டரோட பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே மேலே அந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் நம்ம மதியம் சொன்ன மாதிரி எக் பீட்டர் அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டோ மாவு பேசிக்கிற அட்டாச்மெண்ட்டும் இதில் இருக்குது. இந்த இனல்சா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெயினை பேஸ் பண்ணியிருக்க வந்து ஒரு பிராண்ட். இந்த எக் பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் அந்த பவரில் கிடைக்குது. 1 year வாரண்டியோடு அது கொடுக்குறாங்க. இந்த கேபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான இல்லை. பிக்சரில் பார்க்குறது வந்து ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீ கேக்லாம் செய்யும் போது 15-20 minutes வந்து நீங்கள் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்ட் டிசைன், வெயிட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பில்லில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட ஒயரிங் மற்றும் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ISA ஸ்டாண்டர்டோடு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் 2 pin plug வந்து கொடுத்துருக்காங்க அடாப்டர். அந்த ஒயரோட குவாலிட்டி, இந்த பின்னோட குவாலிட்டியுமே கூட நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த எக் பீட்டரை யூஸ் பண்ணுறதும் அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே இருக்குது. இது மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் எடுத்து இந்த ஸ்லாட்டு கீழே ஜஸ்ட்டு வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணி விட்டால் போதும். அதே மாதிரி க்ளீன் பண்ணும் போதும் இந்த அட்டாச்மெண்ட்ஸை மேலே இருக்க அந்த ஸ்பீட் அடாப்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா அந்த அட்டாச்மெண்ட் தனியாக வந்துடும். ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். இந்த எக் பீட்டரோட 2 சைடுமே ஹீட் டிசிபேஷனுக்கு வெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் யூஸ் பண்ணாலும் ஹீட்டு ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. உங்களால் கையில் வந்து ஹீட்டை ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா எக் பீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் வந்து இதில் நான் ஃபேஸ் பண்ணல. இந்த எக் பீட்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். 3 எக் எடுத்திருக்கேன். இதில் எக் பீட்டரோட அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதில் வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் அந்த எக் பீட்டரில் இருக்க ஒரு சின்ன க்ரூவில் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு சவுண்டோட அது வந்து செட் ஆகிக்குது. இப்போ வந்து எக் பீட்டர் ரெடி ஆகிடும். இப்போ இந்த இதை பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஒரு சவுண்டு வரும் டக்குன்னு. இப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த எக் பீட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹை RPMனால சவுண்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, அது கம்மின்னு சொல்ல முடியாது, மீடியமான ஒரு சவுண்டில் இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு எக் பீட்டரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது மாதிரி எக் பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா பீட் பண்ணும். ஹைட்டான பாத்திரத்தை எடுத்தீங்க அப்படின்னா எக் பீட் வந்து அவ்வளோ இதாக பண்ணாது. இது மட்டும் இல்லாமல் டோ நீங்கள் பேசும் போது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே அகலமான ஹைட்டு கம்மியாக இருக்க பாத்திரத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். இப்போ நான் கேக் பண்ணுறதுக்காக இந்த எக்கை வந்து நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ணனால இன்னும் நல்லாவே பீட் பண்ணுது. அதே மாதிரி நெக் பீட் பண்ணிட்டு இருக்கும்போதே வெளியே எடுக்கும் போதும் சரி, அட்டாச்மெண்ட்டை கழட்டும் போதும் சரி, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பொசிஷனில் வச்சுட்டு எடுக்க சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சேஃப்டி. இது மட்டும் இல்லாமல் நம்ம பீட் பண்ணிருக்கும் போது அப்படியே ரொட்டேஷன் பொசிஷனில் எடுத்தோம் அப்படின்னம்னா அதெல்லாம் வெளியே சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு எடுங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees பட்ஜெட்குள்ளார இந்த எக் பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலையை கரெக்டாக செய்யுது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க.